ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, காலேஜ் அட்மிஷன் 101 பார்க்க போறாங்க. நான் வந்து கவுன்சிலரோ இல்ல அட்டர்னியோ கிடையாதுங்க. எந்த எஜுகேஷன் ஃபீல்ட்லயும் இல்ல. நானு இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு நாங்க எல்லாம் என்ன பண்றோமோ அதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நீங்க கவுன்சிலரா இல்லைன்னா அட்டர்னியா வந்து செக் பண்ணீங்க. காலேஜ் அட்மிஷன் 101 என்னன்னா சிம்பிள் பேசிக் திங்ஸ் தாங்க நம்மளுக்கு இருக்கு. அட்மிஷனுக்கு பேசிக்கா என்ன தேவைன்றதை இந்த வீடியோல நம்ம இப்ப பார்ப்போம். ஜிபிஏ, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஏ, இது மூணுத்தையும் நம்ம இப்ப டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிபிஏ வேணும். ஜிபிஏ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் எடுப்பாங்க. மீன்ஸ் 9th 10th 11th 3 இயரோட ஜிபிஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ். இதுல வந்து 10 ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஃபார்ம்ல. நம்ம வந்து அது 10மே ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கலாம், நம்ம ஃபில் பண்ணலாம். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக். ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக்னாலுமே உங்களுக்கு கவர் ஆயிடும். டிராயிங், அதுக்கப்புறம் பெயிண்டிங் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கவர் ஆயிடும். மியூசிக்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டு அதெல்லாம் வந்து கவர் ஆயிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளப்ஸ் வந்து இப்போ ஸ்கூல்ல நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நீங்களே ஒரு புது கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி, இல்லைன்னா கிளப் ஆல்ரெடி இருக்கு அதுல நீங்க ஜாயின் பண்ணி அதுல வந்து நீங்க குக் பண்றதோ யாருக்காவது சொல்லி கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து நீங்க கிளப்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்தீங்கன்னா அது என்னன்னா தங்கச்சியோ தம்பியோ அவங்களுக்கு வந்து பாத்துக்கிறது, தாத்தா பாட்டியை பாத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இது தொடர்ந்து இவ்வளவு வருஷமா நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் குக் பண்ணுவேன். நான் வந்து இவ்வளவு வருஷமா எங்க ஃபேமிலிக்கு நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஷாப்பிங் கடைக்கு போய் க்ரோசரி எல்லாம் இவ்வளவு நான் தான் வந்து வாஷ் பண்றேன். அதெல்லாம் வந்துமா நீங்க பண்ணிட்டு இருந்து தம்பியை பாத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து குக் பண்றது, அதை வந்து நம்ம ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல அந்த ஆக்டிவிட்டில நம்ம எல்லாமே வந்து எழுதிடலாம். கம்யூனிட்டி சர்வீஸ், நான் லாஸ்ட் வீடியோ என்னோட வீடியோ நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். கம்யூனிட்டி சர்வீஸ்ல வந்து நம்ம தமிழ் சங்கத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் கூட நீங்க கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அண்ட் வாலண்டரி. ஒர்க்னா இன்டர்ன்ஷிப்ல நான் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் வாலண்டரி சர்வீஸ் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ நீங்க ஃபில் பண்ணிடலாம். எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் சேர்த்துருவோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நல்லா அச்சீவ் பண்ணிருக்கணும், நிறைய சர்டிபிகேட்ஸ் அதையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் வந்து அதுல ஸ்பெண்ட் பண்றீங்க அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. ஒரு வாரத்துக்கு 5 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு ஸ்போர்ட்ஸுக்குன்னா, இப்ப இவ்வளவு வருஷத்துக்கு இவ்வளவு ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸ வந்து நீங்க விடாம கத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கே நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ நீங்க ஃபில் பண்ணிடலாம். ஆனா நீங்க 2 ஸ்போர்ட்ஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், பேஸ்கெட் பாலும் பண்றீங்க டென்னிஸும் ஆடுறீங்கன்னா நீங்க வந்து ரெண்டுமே வந்து தனித்தனி பாயிண்டா எழுதிக்கலாம். எஸ்ஏ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ எழுதுறது வந்து நம்ம அவங்களே வந்து 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நம்ம ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு மேக்சிமம் 650 வேர்ட்ஸ் எழுதணுங்க. அதுதான் மெயின். வேற எதுவுமே இல்லை. இந்த 3 இருந்தா நம்ம வந்து காலேஜ் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் வந்து பாருங்க. வேணும் ஜிபிஏ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் எடுப்பாங்க. மீன்ஸ் 9th 10th 11th இது மூணு இயரோட ஜிபிஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம 11th இருந்தே வந்து 11th முடிச்ச உடனே 12th போகும்போதே நம்ம வந்து காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நவம்பர்லயே. அதனால என்னன்னா நம்ம வெயிட் பண்ண மாட்டாங்க. நீங்க 12th முடிச்சுட்டு அந்த ஜிபிஏ வந்த பிறகுதான் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். நம்ம வந்து 11th ஸ்டார்ட் பண்ணிடுவோம், என்னென்ன காலேஜ் டிசைட் பண்ணிட்டு அங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. அதனால வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஜிபிஏ வந்து 9th 10th 11th. இப்ப யாராவது உங்க பசங்க 9th 10th 11th படிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்கள வந்து சொல்லுங்க, நல்லா வந்து ஜிபிஏ வந்து எடுக்க சொல்லுங்க. அது மெயின். எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அச்சீவரா இருக்கணும். இப்போ வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர்னா வந்து ரெகுலரா ஆடிட்டே இருப்பீங்க இல்லையா, ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க டென்னிஸ்ல, அதுக்கப்புறம் வெளியவும் நீங்க ஆடி இருப்பீங்க பிராக்டிஸ் பண்றதுல. அதுல வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கலந்துப்பீங்க. அந்த டோர்னமெண்ட்ஸ் சர்டிபிகேட் ஏதாவது கொடுப்பாங்க, ரன்னர் அப் அது மாதிரி சர்டிபிகேட்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா ஈஸியா நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன்ல வந்து எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஏன்னா வந்து இந்த நீங்க வந்து இப்போ ஸ்டேட் பிளேயர்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டேட் பிளேயர்ல என்னவா வாங்கிருக்கீங்க அது ஒரு மேக்சிமம் ஒரு 50 வேர்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க. அது நம்ம எழுதணும். அத மாதிரி இந்த ஒரு 10 ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். நீங்க அதுல எழுதி நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம்.
அடுத்தது வந்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ வந்து ஈஸிங்க. இப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து நீங்க ஆனர் கிளாஸ்ல இருக்கீங்க இல்ல ஐஆனர்ல இருக்கீங்கன்னா அவங்க கொடுக்குற 5 எஸ்ஏ கொஸ்டின்ஸ் ஒண்ணுதான் எடுத்து நம்ம எழுத போறோம். ஈஸியா எழுதிடலாம் பசங்க. அது வந்து ப்ராப்ளமே இருக்காது. எழுதிட்டு திருப்பி அது ஒரு வாட்டி நல்லா 2-3 வாட்டி வந்து செக் பண்ணுங்க. அப்ளிகேஷன் போறதுக்கு முன்னாடியோ இல்ல அப்ளிகேஷன் போட்ட பிறகோ நீங்க வந்து மெயினா வந்து காலேஜ் டூர் போய் பாருங்க. வந்து நம்மளோட குழந்தை வந்து 4 வருஷம் ஒரு காலேஜ்லயோ ஒரு யூனிவர்சிட்டிலயோ வந்து போய் படிக்குதுன்னு வச்சுங்களேன், அது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து போய் பார்க்கணுங்க. மெயினா சாப்பாடு, அவங்க ஸ்டே பண்ற ரூம்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செஷன் வச்சிருப்பாங்க. அதுல வந்து மெயினா போய் கலந்துங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அங்கேயே வந்து கிளாரிஃபை பண்ணீங்க. அந்த காலேஜ் டூர் வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க. கண்டிப்பா போங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் டூர் எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். நான் லாஸ்ட் இயரே வந்து 2 காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 காலேஜ் போயாச்சு. நான் வந்து லாஸ்டா ஒரு 2 காலேஜ் போனேன். லாஸ்ட் வீக்ல 2 காலேஜ் போயிருக்கேன். வீடியோல வந்து அட்டாச் பண்றேன். பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா இருந்தது காலேஜ் டூர் வந்து. நம்மளோட காலேஜ் மெமரிஸ் எல்லாம் வந்தது. பட் இன்ஃபர்மேஷன் செஷன்ல வந்து டீன் பேசுவாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஹெட் எல்லாரும் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சீனியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுவாங்க. ஆக்சுவலி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசும் போதே வந்து நம்மளுக்கு ஒரு பிளான் வந்துரும். நம்ம குழந்தைய இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துரும். அதனால வந்து நம்ம போறது வந்து டிராவல் தான். எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 3 ஹவர் டிராவல் பண்ணோம். வரதுக்கு ஒரு 3 ஹவர் இருக்கும். பட் இருந்தாலும் காலேஜ்ல வந்து நம்ம வந்து ஒரு 10 காலேஜோ இல்ல 20 காலேஜோ அப்ளை பண்ணலாம். அந்த எல்லா காலேஜும் போகணும்னு அவசியம் இல்லை. இதுல மெயினா நீங்க ஏதாவது ஒரு 5-6 செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்களே, இந்த காலேஜ்ல இருந்து வந்தா கண்டிப்பா என் பொண்ணை அனுப்புவோம் பையனை அனுப்புவோம்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாம கண்டிப்பா காலேஜ் டூர் போங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு சில காலேஜ்ல அண்ட் யூனிவர்சிட்டில வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருவாங்க. சில காலேஜ்ல வந்து நம்மள வந்து பே பண்ணி சாப்பிட சொல்லுவாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கேஃபிடேரியா இருக்கு. எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து லாஸ்ட் வீக் 2 காலேஜ் போயிருந்தேன் இல்லையா, அதுல ஒரு காலேஜ் வந்து காம்ப்ளிமெண்டரியா லஞ்ச் கொடுத்தாங்க. இன்னொரு காலேஜ்ல வந்து காம்ப்ளிமெண்டரி இல்லைன்ட்டாங்க. நம்ம தான் வாங்கி சாப்பிடணும். நாங்க வந்து வாங்கி சாப்பிட்டோம். சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்லயே பெஸ்ட் ஃபுட் வந்து அந்த காலேஜ்ல தான் ஒரு காலேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலேஜ் கூட நாங்க ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். அதால நான் என்னோட சஜஷன் கேட்டீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து காலேஜ் டூரை மிஸ் பண்ணாதீங்க. 10 காலேஜ் அப்ளை பண்ணிருக்கேன், 10 காலேஜும் போகணுமானா இல்ல. நீங்க செலக்ட் பண்ணீங்க உங்களுக்கு எந்த காலேஜ். இந்த காலேஜ்ல இருந்து வந்தா கண்டிப்பா நான் கண்ண மூடி என் பொண்ணை அமைச்சிருவேன் பையனை அமைச்சிருவேன்னா கண்டிப்பா அந்த இந்த காலேஜ் வந்து போய் செக் பண்ணுங்க. மீன்ஸ் காலேஜ் டூர் போங்க. சாட்டர்டேங்க காலையில் 6:30 ஆகுது. காலையிலே நாங்கள் கிளம்பிட்டோம். காலேஜ் டூருக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம் நாங்கள். பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க மேத்ஸ் தான் போயிட்டுருக்கேன் நான். அங்கே இருக்க யூமேத்ஸ் லோவல் தான், அந்த காலேஜ் தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அப்பாயின்மெண்ட் என்னவோ 9 மணிக்கு தான். ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கே வந்துட்டோம். இப்போதாங்க காலேஜில் 2 ஸ்டால் போட்டுட்ருக்காங்க. பசங்க ஹெல்ப் பண்ணுற பசங்க எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா சண்டே அவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். அண்ட் ப்ரொஃபஸர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க இப்போ தான். நாங்கள் 8:45க்கு என்ன பண்ணோம், கீழே இறங்கி போயிட்டு கேட்டோம். நாங்கள் கேட்டோன்னே எங்களை வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டாண்டெல்லாம் நல்லா குளிருங்க. அதால் தான் நாங்கள் ஜாக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனோம், திக் ஜாக்கெட்டெல்லாம். ஆனால் மேத்ஸில் பார்த்திங்கன்னா குளிரே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ மணி வந்து 8:45 ஆகுது. அவ்வளோ குளிர் தெரியவே இல்லை. ஹால்குள்ளே நுழைஞ்ச உடனே ரெஃப்ரெஷ்மெண்ட் வச்சுருந்தாங்க, காஃபீஸ் வச்சுருந்தாங்க. 2 விதமான காஃபி, ஒன்று டிகாஃபே வச்சுருந்தாங்க, ஒன்று லாட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குக்கி, டோனட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஹாலுள்ள நுழைஞ்சோடனே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பற்றி சொன்னாங்க, அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்டு, அவங்க வந்து எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, எங்கேருந்து வரீங்க அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க அவங்க 2 அண்ணனுங்களும் இங்கே தான் படிச்சிருக்காங்க. இப்போ இவங்க 3ஆவது இங்கே படிக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க.
டீட்டெயில் எல்லாம் கேட்டு முடிச்சோடனே கரெக்டாக 9:30க்கு வந்து இன்ஃபர்மேஷன் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டீன் வந்து பேசினார். அதுக்கப்புறம் ஒரு 2 டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த டீட்டெயில் எல்லாம் வந்து சொன்னாங்க. மேத்தமேட்டிக் ப்ராஜெக்ட் ஒன்று காமிச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லாம் செஷன் எல்லாம் முடிஞ்சோடனே டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து எல்லாரையும் பிரிச்சுட்டாங்க. இப்போ யாரெல்லாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சயின்ஸ் கைடு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் ஃபார்மசி, அது மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து ஒரு குரூப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போய் அந்தந்த ப்ரொஃபஸருங்களோட ஒரு மீட்டிங் மாதிரி, அது காலையில் அவங்களோட ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும், எத்தனை பேர் இருப்பாங்க கிளாஸில், அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட கிளம்பிட்டோங்க. இந்த பஸ்ஸில் தான் எங்களை எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணாங்க. முடிச்சோன்னா பஸ் கிளம்பிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஃபினான்ஷியல் இது போயிட்டு பார்த்துட்டு இங்கே தான் பசங்க தங்குற ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சன் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.